அந்த கருப்பு பூனை ரோனிக்குருவி கூட்டுல இல்லாத சமயத்துல அதோட முட்டையும் எடுத்து கூட்டுக்கும் பக்கத்துல வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துல அந்த வழியா பறந்து வந்த கோரிக்காகும் கருப்பு பூனை ரோனிக்குருவியோட முட்டைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு அங்க போச்சு. கருப்பு பூனையே, நீ ரோனி குருவியோட முட்டையை உடைச்சி சாப்பிட்றத நான் பார்த்துட்டேன். எனக்கு கூட இந்த மாதிரி மற்ற பறவைகளோட முட்டையை திருடி திங்கிறது ரொம்ப பிடிக்கும். காகமே, கொஞ்சம் மெதுவா பேசு. ஏற்கனவே பறவைகள் அவங்க கூட்டுல முட்டை காணாம போச்சுன்னா என்னதான் சந்தேகப்படுறாங்க. இந்த லட்சணத்துல இப்ப நான் ரோனிக்குருவியோட முட்டையை சாப்பிட்டது யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், என்னை இந்த காட்டை விட்டே விரட்டி விட்டுருவாங்க. மியாவ். இங்க பாரு பூனையே, நீ மட்டும் இப்படி தனியா முட்டையை திருடி திங்காத, என்னையும் கொஞ்சம் கவனி. காகமே, உன்னோட மனசுலயும் என்ன மாதிரியே திருட்டுத்தனம் இருக்கிறது இப்பதான் எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். நாம 2 பேரும் பறவைகளோட முட்டையை சேர்ந்தே திருடுவோம். அப்படி திருடின முட்டைய ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம். மியாவ். பிறகு மறுநாள் ரீட்டா கிளி கோரிக்காகத்தை பாக்கிறதுக்காக பறந்து போச்சு. கோரி, நாங்க உணவு தேட போறோம், சீக்கிரம் வா, நாம போகலாம். சோனா குருவி நமக்காக மைதானத்துல காத்திருக்கோம். ரீட்டா, இன்னும் உன்னை காணோன்னு தான் உட்கார்ந்துருந்தேன். சரி வா, நாம போகலாம். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு ரீட்டா கிளி கூட சேர்ந்து பறந்து போச்சு. ரீட்டா கிளியும் கோரிக்காகவும் மைதானத்துக்கு போனப்ப அங்க சோனா குருவி உட்கார்ந்து இருந்தது. சோனா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் உணவு தேடிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். கோரியக்கா, அப்படி என்ன முக்கியமான வேலை? மைதானத்துல உள்ள தானியங்கள் காலி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தானியங்கள் கிடைக்காது. இல்ல சோனா, நான் இப்ப போயே ஆகணும். அந்த வேலையை முடிச்சிட்டு உடனே திரும்பி வந்துடுறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு அங்க இருந்து பறந்து போச்சு. கோரிக்காவும் இவ்வளவு அவசரமா வேற எங்கேயும் போகல, கருப்பு பூனைய பாக்குறதுக்காக தான் அவ்வளவு வேகமா பறந்து போச்சு. தோஸ்த், உன்னை பார்க்க தான் வேக வேகமா வந்தேன். ரீட்டா கிளியோட கூட்டுல 2 முட்டை இருக்கு. சீக்கிரமா நீ போய் அதை திருடிக்கிட்டு வந்துரு. தோஸ்த், எனக்கு இந்த தகவல் போதும். மீதி வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ சீக்கிரமா உன் நண்பர்கள் கிட்ட போ, இல்லைன்னா அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் வந்துடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம காட்டில் உள்ள பெரிய மரத்துக்கிட்ட வந்துரு. நான் முட்டையை எடுத்துக்கிட்டு அங்க போய் உனக்காக வெயிட் பண்றேன். அந்த கருப்பு பூனை இப்படி சொன்னதும் கோரிக்காக தன்னோட நண்பர்கள் இருக்கிற இடத்துக்கு பறந்து போய் அவங்க கூட சேர்ந்து தானியங்களை தேட ஆரம்பிச்சது. பிறகு ரீட்டா கிளியோட கூட இருக்கிற இடத்த நோக்கி நடந்து போன அந்த கருப்பு பூனை மெதுவா அந்த மரத்து மேல ஏறிச்சு. இப்படி போன அந்த கருப்பு பூனை ரீட்டா கிளியோட கூட்டுல இருந்த 2 முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. உணவு தேட போன சோனா குருவி, ரீட்டா கிளி இவங்க 2 பேரும் தங்களுக்கு தேவையான தானியங்களை தேடி எடுத்ததுக்கு அப்புறமும் கோரிக்காக தானியங்களை தேடாம சும்மாவே உட்கார்ந்து. என்ன கோரியக்கா, இன்னைக்கு நீங்க தானியங்கள் தேடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு பசி இல்லையா? இல்ல சோனா, எனக்கு காலையில இருந்து வயிறு சரியில்லை, சுத்தமா பசியும் இல்ல. கூட்டுல இருந்த 2 தானியங்களை சாப்பிட்டேன், அதுவே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி வாங்க, நாம வீட்டுக்கு போகலாம். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் 3 பேரும் பிறகு அங்க இருந்து தங்களுடைய வீடுகளை நோக்கி பறந்து போனாங்க. கோரிக்காக வீட்டுக்கு போகாம கருப்பு பூனைய பாக்குறதுக்காக பறந்து போச்சு. காகமே, பாத்தியா, உனக்காக நானும் என்னோட முட்டையை சாப்பிடாம உட்கார்ந்துருக்கேன். தோஸ்த், உன்னோட நேர்மையை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. காகமே, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இப்படியே பிளான் பண்ணி பறவைகளோட முட்டையை திருட ஆரம்பிச்சா நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பிறகு காகமும் பூனையும் ஆளுக்கு ஒரு முட்டைய சாப்பிட ஆரம்பிச்சாங்க. தன்னோட கூட்டுக்கு வந்த ரீட்டா கிளி கூட்டுல இருந்த முட்டைய காணாம கண்ணீர் விட்டு அழுதுச்சு. திருட்டு போயிடுச்சு, திருட்டு போயிடுச்சு, என்னோட முட்டைகள் 2 திருட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்னோட முட்டையை எங்க போய் தேடுவேன்? இதை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இப்படி கொஞ்ச நேரம் தன்னோட கூட்டுக்கும் பக்கத்துல உட்கார்ந்து அழுத ரீட்டா கிளி பிறகு சோனா குருவிய பார்க்க பறந்து போச்சு. சோனா, நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணனேன்? யாரோ என்னோட 2 முட்டையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். ரீட்டா, தயவு செய்து அழாத, தைரியமா இரு. இந்த வேலையை யார் செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சு அவங்கள அடி அடின்னு அடிச்சு இந்த காட்டை விட்டே விரட்டிடுவோம். பிறகு அடுத்தடுத்து வந்த நாட்கள்ல கோரிக்காக எப்பவும் போல தன்னுடைய நண்பர்கள் கூட உணவு தேட போகும். பிறகு அங்கிருந்து திரும்பி வர கோரிக்காகவும் யாரோட கூட்டுல முட்டை இருக்குங்கிற விஷயத்த கருப்பு பூனை கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. தோஸ்த், சாகர்புரோட வீட்டுல முட்டை இருக்கு. அவங்க வீட்டுல யாரும் இல்ல. சீக்கிரமா போய் முட்டைகளை எடுத்துக்கிட்டு போ. சாகர்புரா தன்னோட வீட்டை மரக்கட்டையில வச்சு கட்டியிருக்கு. என்னால எப்படி அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்? தோஸ்த், வீட்டு கதவு பூட்டி இருந்தாலும் ஜன்னல் திறந்துதான் இருக்கு. நான் இப்பதான் பாத்துட்டு வரேன்.
பிறகு சாகர் புறா வீட்டு ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போன அந்த கருப்பு பூனை கூட்டுல இருந்த ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போயிடுச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு உணவு தேடிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த சாகர் புறா முட்டை இல்லாத பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. வீட்டுக்குள்ள இருந்த முட்டையை யாரு எடுத்துக்கிட்டு போயிருக்க முடியும்? அம்மா வீட்டுக்கு போயிருக்கிற ராணி புறா வந்து முட்டை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? பிறகு ஒரு நாள் அந்த காட்டுல இப்படி தொடர்ந்து முட்டை திருட்டு போற விஷயத்த பத்தி எல்லா பறவைகளும் பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாம் ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா? இப்போ கொஞ்ச நாளா நம்ம கூட உணவு தேட வர கோரி அக்கா ஏதோ ஒரு வேலை இருக்கதா சொல்லி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வராங்க. கோரி அக்கா இப்படி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கூட்டுல இருந்த முட்டைகள் எல்லாம் திருட்டு போக ஆரம்பிச்சது. ஆமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. ஆனா நான் தான் வெளியில சொல்லல. அப்படின்னா கோரிக்காகத்து மேல இருக்கிற சந்தேகம் உண்மையா பொய்யான்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவோம். சோனா, இப்ப நீ 2 முட்டை தானே விட்டுருக்க? ஆமா சாகரண்ணா, அதுக்கு என்ன இப்ப? சோனா, நீ இன்னைக்கு எங்க கூட உணவு தேட வர வேண்டாம். நான் சொல்றபடி செய். சாகர் புறா சொன்ன மாதிரியே சோனா குருவி அன்னைக்கு உணவு தேட போகாம தன்னோட வீட்லயே படுத்திருந்தது. கோரிக்காக உணவு தேட போறதுக்காக சோனா குருவி கூப்பிட அதோட வீட்டுக்கு வந்துச்சு. சோனா, எல்லாரும் உணவு தேட போயிட்டாங்க. நீ மட்டும் ஏன் படுத்திருக்க? நீயும் என் கூட வா, நாம உணவு தேட போகலாம். கோரி அக்கா, எனக்கு உடம்பு இன்னைக்கு என்னவோ ரொம்ப டயர்டா இருக்கு. அப்புறம் நம்ம காட்டுல நிறைய பறவைகள் கூட்டுல இருந்த முட்டைகள் திருட்டு போயிருக்கு. என்னோட முட்டைகளை இப்படி தனியா விட்டுட்டு வரவே எனக்கு பயமா இருக்கு. சோனா, நீ மத்த பறவைகள் மாதிரி கூட்டுல வாழல. அருமையான வீட்டை கட்டி அதுல வாழ்ந்துகிட்டு இருக்க. அதனால உனக்கு முட்டை திருட்டு போயிடுமோங்கிற பயம் தேவையில்லை. நீ எந்த கவலையும் இல்லாம என் கூட உணவு தேட வரலாம். இல்ல கோரி அக்கா, நான் போய் பருந்து டாக்டர் கிட்ட எனக்கு மருந்து வாங்க போறேன். அதனால நீங்க போயிட்டு வாங்க. பிறகு சோனா குருவி வீட்டை விட்டு கிளம்பின கோரிக்காகவும் பக்கத்துல இருந்த ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துல சோனா குருவி பருந்து டாக்டர் வீட்டுக்கு போற மாதிரி தன்னுடைய வீட்டுல இருந்து பறந்து போச்சு. உடனே மரத்துக்கு பின்னால மறைஞ்சு உட்கார்ந்திருந்த கோரிக்காகவும் தன்னோட தோஸ்து கருப்பு பூனைய பாக்குறதுக்காக பறந்து போச்சு. இதே சமயம் தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போன சோனா குருவி பருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம தன்னுடைய நண்பர்களை போய் அழைச்சிட்டு திரும்பி வந்து கோரிக்காங்க பின்னாலேயே பறந்து போச்சு. தோஸ்த், சோனா குருவி பருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்கறதுக்காக போயிருக்கு. நீ சீக்கிரமா போனீன்னா அது வீட்டுல இருக்கிற 2 முட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அப்படியா? இதோ நான் இப்பவே கிளம்புறேன். சரி, நீ போய் அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு நாம தினமும் சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நான் போய் என் நண்பர்களை பார்த்துட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காக ரீட்டாக்லும் சாகர் புறாவும் உணவு தேடிக்கிட்டு இருந்த இடத்துக்கு பறந்து போச்சு. இதையெல்லாம் பார்த்த சோனா குருவி பிறகு சாகர் புறாவையும் ரீட்டாக்லியும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி போனவங்க வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்து வச்சுக்கிட்டு மறைஞ்சு நின்னாங்க. சோனா குருவியோட முட்டைகளை எடுக்கிறதுக்காக ஜன்னல் வழியா கருப்பு பூனை உள்ள போனது 3 பேரும் சேர்ந்து அந்த பூனையை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க 3 பேரும் இப்படி அடிச்ச அடியில பூனையோட வால் அறந்து கீழே விழுந்துருச்சு. இவங்க கிட்ட அடிப்பட்ட பூனை பிறகு மியாவ் மியாவுன்னு கத்திக்கிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சது. நண்பர்களே, நாம கருப்பு பூனைக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அடுத்த தண்டனையை கோரிக்காகத்துக்கு கொடுக்கணும். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் 3 பேரும் பிறகு கோரிக்காகத்தை தேடி பறந்து போனாங்க. நண்பர்களே, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? நான் உங்களை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். கோரி, நீ எங்களை ரொம்ப நேரமா தான் தேடிக்கிட்டு இருக்க. ஆனா நாங்க முட்டை திருடுற திருடனை ரொம்ப நாட்களா தேடி இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி சொன்ன பறவைகள் எல்லாரும் சேர்ந்து கோரிக்காகத்தை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாம் கண்டபடி எல்லார்கிட்டயும் அடி வாங்கின அந்த கருப்பு பூனையும் கோரிக்காகவும் பிறகு அந்த காட்டை விட்டு வேற காட்டை தேடி ஓடி போனாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ்.